அம்மா சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுன்னு போயிட்டியே. மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்குத? இது என்னது? பார்த்தா தெரியல. இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா. உனக்கே அடுக்காதடா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா டிராமா நடத்துறேனா இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்நாட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதான் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது. நீ செத்து போயிட்ட, தம் கட்டி படுத்துக்க. இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட நான் தோத்துட்டேன். என் மனசு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. உன் கழுத்துல தொங்கிட்டு அந்த தாலிக்கு இந்த ஊர் ஜனங்களா என்ன மரியாதை கொடுத்தாங்க. அத நான் எப்படியெல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதே தாலி அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிறத பார்த்துட்டு என்னால தாங்க முடியல. பாக்கியோ, என்னால தாங்க முடியல. அந்த தாலியை என்னால பறிச்சிருக்க முடியும். ஆனா அந்த சின்ன பொண்ணோட நிலைமை, பாக்கியோ, ஒருவேளை நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாதோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம். சின்ன பயம். இல்ல, நான் உனக்கு கொடுத்த சத்தியம் தான் பெருசு. அம்மா பாக்கியம், சத்தியம் தான் பெருசு. அதை நிச்சயம் நிறைவேற்றிய தீர்வு. ரொம்ப சிரமப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. அடுத்துங்க. ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஜுரம் தாங்க. இந்த மருந்தை கொடுத்தால சரியா போயிடும். அம்மா, இது 3 வேளை கொடுங்கம்மா. சரி, உடம்ப பாத்துக்க. ஒரு நிமிஷம். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்க இவரோட உயிரை பறிச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது. இப்ப எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதா. தூக்கு தண்டனை கைதிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா
அவன் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் அவனை தூக்கில போடுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும். உங்க நிர்வாகத்துல இதுக்கு பேர் சட்டம். நான் செய்யறது சத்தியம். ஐயா உருண்டை. பேடாக்கல படுவா. நீ எங்கடா இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது பணம் கொட்டையா? இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருந்தா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுக்கல. முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுடா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வை பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா அங்க இருடா. அண்ணே ஒரு முட்டை கடன் கொடுக்கல. அங்க இரு. இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களை ஏசி முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ கால என்ன கடிக்கிற? நீங்க ரொம்ப யோகக்காரன். எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு 2 முட்டை இட்டு இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த புடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற? அண்ணே பவுனை நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போகுதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காதுண்ணே. அவசகனம் முடிச்ச கருநாயே. அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கிறிய. எதையா இருந்து போகுது உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடைங்க. ஏ மோதிரமே வெளியே கமான். இருக்கானே இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தை காணோம். வரும்ண்ணே. உடைங்க உடைங்க. பின்ன நசுக்கிறேன். இதுலயும் என்னென்ன ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க? மொத்தமா உடைங்கண்ணே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடைங்க. மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறனாலும் செதற மாட்டேன். சைடுல பாக்காத. ஏய் பார்க்க மாட்டேன். உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட கொடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேற வழியா வரும். இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். ஏய் ஐயோ 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 ஐயோ, கை ஓடிற. ஐயா சொல்றேன். ஐயோ கை ஓடிற. இன்னொரு கடை வைய வரேன். என் கடையவே காலி பண்ணிட்டான். கம்முனாட்டி பையன். ஓடே போ, கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை பவுன்? 1 பவுன். பா மாறுபாடி கிடைக்கும். ஏன்? அடுத்த கடை ஆரம்பிக்கணும். அம்மா, இன்னைக்கு மாங்கல்ய நோம்பு. நீங்க உயிரோட இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த தாலிக்கு இன்னைக்கு பூஜை செஞ்சிருப்பீங்க. அந்த தாலி இப்போ என் கழுத்துல இருக்கு. மாங்கல்ய நோம்பு செய்யறதே புருஷன் தீர்க்காயசா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா என் புருஷனோட உசுறு இப்போ உங்க புருஷன் கையில தான் இருக்கு. தெய்வமா இருக்கிற நீங்க தான் உங்க புருஷனோட மனசை மாத்தணும். என் புருஷனுக்கு ஆயுசு கொடுக்கணும். அவகிட்ட சொன்னியா? என் வைராக்கியம் என் பாக்கியத்துக்கு மட்டும்தான் தெரியும். உனக்காக இன்னைக்கு மட்டும்தான் நீ இங்க வந்திருக்க. அவளுக்காக நான் 20 வருஷமா இங்க வந்துகிட்டு இருக்கேன். என்னதான் நீ சன்னதியில வேண்டிக்கிட்டாலும் உன் புருஷ சமாதி ஆகிறது தடுக்கவே முடியாது.
ஃபேக்டரியில வேலை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா வேலை செஞ்சிருக்கலாம். அடிபட்டதும் கூட இல்ல, வேலை செய்யும் போது பார்வை கொஞ்சம் மங்களா இருந்துச்சு. வயசானாலே கண் பார்வை கொஞ்சம் குறையத்தானுங்களே செய்யும். ஐயா, வயசானாவே இந்த மாதிரி தடுமாற்றம் வர்றது சகஜம்தான். நாம தாங்க பாத்துப்போம். யாருக்கு வயசாயிடுச்சு? எனக்கா? நான் சுவாசிக்கிறேனே காத்து, அதுக்கு வயசா இருக்கலாம். அந்த வானத்துக்கு வயசா இருக்கலாம். நான் நிக்கிறேன் இந்த பூமி, அதுக்கு வயசா இருக்கலாம். ஏன் என் உடம்புல ஓடுதே ரத்தம், அதுக்கும் கூட வயசா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க என் இதயம், அதுக்கு என்னைக்கும் வயசாகாது. சோர்ந்துட்டீங்களா? இப்பதாங்க தெரியுது உங்களை விட்டு பிரிஞ்சு நான் போயிருக்கவே கூடாது. என்னங்க நான் சொல்றது? உடம்பு பத்திரமா பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன் ஒரு பலூன் கொடுப்பா. மஞ்சளா சிவப்பா? பச்சை. ஒப்பம் பேர் என்ன பிச்சியா? ஆஹா, வாட் யூர் ஃபிட்டி. இது என்ன பலூனா? பின் என்ன இது சலூனா? அது என்ன, நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற. சந்தேகம் தான். கையெடு. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலகார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா, எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க. பின் இந்த பலூன் வச்சு விவசாயம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா போடா முண்டம். ஏங்க இதெல்லாம் பலூன்ஸா? பின் என்ன இது தோல் பீப்பாயாடா? பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கனே. எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். இதெல்லாம் ஒரு சைஸாடா? ஆ. உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே. காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன், பாத்துட்டு ஓடி போயிடணும். ஐயோ எத்த சோடு. அத்த சோடுதான். என்ன ஊதுங்கண்ணே, ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பையலா இருக்கான்? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். பாதி விட்டு போயிடக்கூடாது. முழுசா இருந்து முடிச்சிட்டு தான் நீ போவேன். முழுசா பிடிக்கிறேன்னா பிடிக்கிறேனே. அப்ப நான் முழுசா ஊதுறேன். ஏய், இந்த கைத்தை கட்டியா புடிச்சுக்க. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன், பத்திரமா புடிச்சுக்க. சீக்கிரம் பிடிங்க. ஏய் அப்பா, ஊத ஊத உப்புது. உங்க காத்தே காத்துட்டேன். நல்லா ஊதுங்கண்ணே. எப்படி பலூனு? கஷ்டமா இருக்குண்ணே. கைத்த விட்டுறாத. நீங்க விட்டாதீங்க. பாத்தியா, இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல. இன்னும் பாரு, என்னென்னமோ பார்க்க போறேன். ஐயோ நான் யோகாரன். நானும் யோகக்காரன். கொடுத்து வச்சவன். நானும் கொடுத்து வச்சவன். அங்கே பாரு, இங்க பாத்துறாத. பாத்துக்கிட்டே இரு. ஏய், இந்த பக்கம் திரும்பாத, திரும்பாத, நல்லா திரும்பி திரும்பாத. நிறைய போகுது. ஐயோ 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 காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது. ஏ அரட்ரவுசரு, இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா. இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக. திட்டம் போட்டு ஆரம்பிச்ச. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ. இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். ஹெலிகாப்டருக்கு போன் பண்ணுங்க. ஏய் அன்றுவாரு, உன்னை பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா
திரும்பி வந்து எனக்கு இம்சை கொடுப்ப. அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோனு. நீ எந்த பக்கம் வேணாலும் போகண்ணா. தங்கோ, கடிதாசி படிச்சோன்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்படி என்னதான் அதுல எழுதி இருக்கு? நான் என் போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கல. என்ன நேரடியா வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. அதனால நாளைக்கு நம்ம 2 பேரும் பட்டணத்துக்கு போறோம். பட்டணத்துக்கு? நான் பட்டணத்துக்கா? தங்கோ, நான் உன் கூட பட்டணத்துக்கு வர்றது பெரியவர் தெரிஞ்சா எங்க நான் ஊரை விட்டு ஓடிடுவேன்னு சந்தேகப்படுவாரு. தெரிஞ்சாதானே சந்தேகப்படுறதுக்கு. என்ன யோசிக்கிறீங்க? நாம ஒண்ணு பட்டணத்திலே போய் தங்கிட போறது இல்லையே. போன வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்துட போறோம். அதனால நீங்க என்னோட பட்டணத்துக்கு வரீங்க. என்ன? பாக்கியம், எனக்கு வயசாயிடுச்சு. உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும்னா இனியும் நான் இங்க இருக்கிறது தப்பு. அதனால நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் பெரிய பண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கிறேன். டவுனுக்கு ஒரு டிக்கெட். டவுனுக்குங்களா? இந்தாங்க ஐயா, இந்தாங்க மீதி 3 ரூபாய். டிக்கெட்டுக்கு 2 ரூபா தானே? அதானே கொடுத்தேன். 5 ரூபாய் கொடுத்தீங்க. வயசானாவே கண்ணு தெரியறது இல்ல. யாரும் பார்க்கல. டவுனுக்கு 2 டிக்கெட். ஐயா, ஐயா, என்னாச்சு? என்னாச்சுங்க? ஐயா, உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒண்ணு இல்ல. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். ஐயா எங்க இருக்காரு? ஐயா மாடியில இருக்காருமா. தங்கம், வாமா. நான் வரது இருக்கட்டும். நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் சொல்லி அனுப்பிருக்கலாம் இல்லையா? நீங்க அனுப்பிச்ச ஆள் சொல்லிதான் தெரியும் நீங்க வந்திருக்கிறதே. ஆமா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க?
எல்லாம் நீ இருக்கிற தைரியத்துலதான். அம்மா, நீ வந்த வேலை முடிஞ்சுதா? வந்த வேலையும் முடிஞ்சது, என் கல்யாணமும் முடிஞ்சது. என்ன சொல்ற? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் காதலிச்சேன், அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நீ யார கல்யாணம் பண்ணிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கல்யாணங்கிறது உன் சொந்த விஷயம். ஆனா இந்த ஊர்ல உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்னாலயா? சொல்லுங்க. நேரம் வரும்போது சொல்றேன். நீ என்ன சந்திச்ச விஷயம் இந்த ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப நீ போலாம். வரிசையா நிக்கிறீங்களே, மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த வீட்டுல? எல்லாரும் கருப்பா இருக்கீங்க. யாரப்பா உங்க பர்ஸ்? பர்ஸ் இல்லைங்க, பாஸ். சின்ன பண்ண, ஆ, பெரிய பண்ணு, சின்ன பண்ண, பெரிய பண்ணு, பண்ணு, பெரிய பண்ணு, பண்ணு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஐயோ, இந்த உருட்டுற பழக்கத்தை என்ன விடலையா? சின்ன பண்ண, நான் இப்ப சாதாரணமான ஆள் இல்ல. மெட்ராஸ்லயே பெரிய புள்ளி. பெரும்புள்ளியோ கரும்புள்ளியோ செம்புள்ளியோ எங்க? நான் வரும்போது கொடைய கொண்டு வந்தேன், காணா. ஓ, கீழே தொங்குதோ? இந்த பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக நான் எத்தனை தடவை பட்டணத்துக்கு வந்தேன் தெரியுமா? பார்க்கவே முடியல. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? சின்ன பண்ண, நான் பிறந்த ஊர்லயே ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டலாம்னு முடிவு பண்ணிதான் வந்திருக்கேன். ஃபேக்டரி கட்ட போறீங்களா? இருங்க, வேட்டியை கட்டிக்கிறேன். நீங்க வந்த விஷயம் மட்டும் ராசப்பனுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களை சமாதி கட்டிடுவான். ராசப்பனா? அவன் இன்னும் உயிரோட இருக்கா? ஆமா. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? செத்து போனதா நினைச்சு விட்டுட்டு போனீங்களே உங்க பையன், அந்த பையன் இப்ப ராசப்பன் கிட்ட தான் இருக்கான். சின்ன பண்ண, என் பையன் உயிரோட இருக்கானா? நிஜமாவா சொல்றீங்க? நெசமா. இந்த கொடை சத்தியமா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த போலீஸ்கார பெரியசாமியை கூப்பிட்டு விசாரிங்க. பெரியசாமி தான் வளர்த்தவன், ராசப்பன் கிட்ட தான் இருக்கான். இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் தான் சொன்னவன். என் பையனை உடனே நான் பார்த்தாகணும். ராமு, பாபு, யார் யா நீங்க? எதுக்கே நீ எடுத்துக்கிட்டு போறீங்க? யார் யா? எதுக்கே நீ எடுத்துட்டு போறீங்க? யார் யா நீங்க? கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் பாஸ். பெரியசாமி, சௌக்கியமா இருக்கீங்களா? இங்க பெரிய பண்ணி இல்ல? பெரிய பண்ண இல்ல, இல்ல பெரிய பண்ணையே தான். பெரியசாமி, உங்களை எதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? என் பையன் முத்துவ நீங்க தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சின்ன பண்ண சொன்னாரு. அது உண்மையா? ஆமா. பெரியசாமி, செத்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த என் பையன் முத்து உயிரோட இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? நீங்க தான் எப்படியாவது என் பையன் முத்துவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னாலதான் ராசப்பன் கிட்ட இருந்து முத்துவை பிரிச்சு ஐயா கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, ஐயா கொடுப்பாரு. நீங்க கொடுக்க போற பிச்சை காசுக்காக நான் உன் மகனை 20 வருஷமா வளர்த்தல. ராசப்பர் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மகன் முத்துவை நான் வளர்த்தேன். டேய், நீ இந்த ஊருக்கு வந்தது மட்டும் ராசப்பருக்கு தெரிஞ்சது, நீ உயிரோட திரும்பி போக மாட்டடா. பெரிய பண்ண, நீங்க சும்மா இருங்க. ஏய் பெரியசாமி, என் மகனை வளர்த்துன ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன். என் உயிர் போகுதா இல்ல அந்த ராசப்ப உயிர் போகுதான்னு பொறுத்திருந்து பாரு. என்ன பண்ண? நான் தாங்க. இத்தனை வருஷமா உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னையா சொல்றீங்க? இத்தனை வருஷமா நம்ம பெரியவர் தேடிட்டு இருந்தாரு, அந்த பெரிய பெண்ண. அதான்ப்பா உங்க ஒப்ப இன்னைக்கு ஊருக்குள்ள வந்திருக்காம்பா.
ஏன் அப்பாவா? அப்பா வந்துட்டானேன்னு சந்தோஷப்படாதப்பா. அவன் நம்ம பெரியவருடைய உயிருக்கே எமனா வந்திருக்கா. என்ன சொல்றீங்க? நம்ம பெரியவரை முடிக்க சொல்லி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்கான்ப்பா. நல்ல வேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன். பெரியவர் இப்ப எங்க? பட்ட தோட்டத்துல.
முத்து, இது வரைக்கும் பெரியவருக்கு நான் உண்மையானவனா தான் இருந்திருக்கேன். நீங்க தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். உன்னை வெட்டுறதுல மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்ல. உன் வம்சத்தையே அழிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பழி வாங்கிட்ட. என் பையனை ஒண்ணு பண்ணிடாத. விட மாட்டேன். வேண்டாங்க, அவரை விட்டுருங்க. அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. தங்கம், தடுக்காத. அவரோட ஆசை நிறைவேறட்டும். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. ஏய், அன்னைக்கே சொன்னேன் இந்த தாலி உன் கழுத்துல நிலைக்காதுன்னு. யாரோ ஒரு பொண்ணுக்காக என் மனைவிக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றாம விட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போடி. அவசரப்படாத ராசப்பா. தங்கம், நீ நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தருடைய பொண்ணு இல்ல, உன் பொண்ணுதான். என்ன சொல்ற? உன் பொண்டாட்டி செத்த அன்னைக்கு இன்ஸ்பெக்டரை கொன்னுட்டு என்னையும் கொல்றதுக்காக தேடிட்டு வந்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியல. அதான் தூக்கிட்டு வந்து. என்னையா இது கோலம்? பாக்கியம் இறந்ததுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டேன். பெரியப்பட்ட குழந்தை, அவன் வம்சமே இருக்கக்கூடாது. என் குழந்தை, என் குழந்தை. அன்னைக்கு உன் குழந்தை எடுத்துட்டு போய் ஆளாக்கி நான் வளர்த்த தங்கம் உன் பொண்ணுதான். தங்கம், என்ன மன்னிச்சிரு. பழி உணர்ச்சி என்கிட்ட இருக்குதுப்பா. பாசம் என்னன்னு தெரியாம இருந்தேன். இப்போ பாசம் என் காலடியில விழுந்ததுக்கு அப்புறம் பழி. இத்தனை நாளா இந்த தாலி யாரோ ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிறதா நான் நினைச்சேன். ஆனா
அப்பா